மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தொகைநிலை தொடர் இலக்கண பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம எழுத்து சொல் முதல் இயல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை பார்த்துருப்போம். இப்போது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தொகைநிலை தொடர் இலக்கண பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தொகை அப்படின்னு சொன்னாலே மறைந்து வருதல் என்று பொருள். என்ன மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரலாம். வேற்றுமை உறுப்புகளா அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு 9ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு வேற்றுமை உறுப்புகளை நம்ம வகைப்படுத்தியிருப்போம். அதாவது 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ, 3ஆம் வேற்றுமை உறுப்பு ஆள், 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ, 5ஆம் வேற்றுமை உறுப்பு இன், இல், 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது, 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண் அப்படின்னு வகைப்படுத்தியிருப்போம். இந்த மாதிரி இந்த வேற்றுமை உறுப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில மறைந்து வரலாம். அது மட்டும் இல்லாம வினை, பண்பு இதனுடைய உறுப்புகளும் மறைந்து வரலாம். அதுக்கு பேர் தான் தொகை அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி தொகைநிலை தொடர் வகுப்புல நமக்கு பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல பார்க்க போறது இந்த தொகைநிலை தொடர்ல 6 வகையா பிரிக்கிறோம். 6 வகையில பார்த்தீங்கன்னாக்கா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை நம்ம பிரிக்கிறோம். இதுல முதலாவதாக இருப்பதுனாக்கா நமக்கு வேற்றுமை தொகைன்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப தொகைனா என்னன்னு பார்த்துக்கணும். நம்ம தொகை அப்படின்னாக்கா ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை, பண்பு இதனுடைய உறுப்புகளோ மறைந்து வந்தா அதுக்கு பேர் தான் தொகைநிலை தொடர் என்று பெயர். அந்த தொகைநிலை தொடரை 6 வகையா பிரிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது வேற்றுமை தொகையும் வினை தொகை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு முதல்ல என்னன்னு பார்க்கணும். வேற்றுமை அதுன்னா அதே தான், ரெண்டு சொற்களுக்கு இடையில ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் வேற்றுமை தொகை. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீர் பருகினான் நம்ம புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. நீர் பருகினான் அப்படிங்கிற சொல்ல நீங்க கொஞ்சம் விரிவாக்கமா செஞ்சு பாருங்களேன். நீர் பருகினான் அப்படின்னாக்கா நீரை பருகினான். அப்ப இங்க ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு ரெண்டு சொற்களுக்கு இடையில மறைஞ்சு வருது. அதனால இது வேற்றுமை தொகை. அதே மாதிரி கால் மடக்கினான் அப்படின்னு ஒரு சொல் எழுதிக்கிறேன். கால் மடக்கினான் அப்படிங்கிற ரெண்டு சொல்லுக்கு இடையில நீங்க வேற்றுமை உறுப்பு ஐ போட்டு பாருங்க. காலை மடக்கினான். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு இங்க மறைஞ்சு வருது. அதே மாதிரி நான் புத்தகத்துல கரும்பு தின்றான்னு கொடுத்திருப்பாங்க. கரும்பு தின்றான் அப்படிங்கிற இரண்டு சொற்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற உருவு போட்டு பாருங்க. கரும்பை தின்றான். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு இங்க மறைஞ்சு வருது. இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் ஐ மட்டும் இல்ல, ஆள், கூ, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் ஏதாவது ஒண்ணு இரண்டு சொற்களுக்கு இடையில மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இதை பார்த்திருப்பீங்க. நீர் பருகினான், கால் மடக்கினான், கரும்பு தின்றான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மட்டும்தான் மறைஞ்சு வரும். அதனால அது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதுக்கு உள்ள நமக்கு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த சொல்ல நீங்க பாருங்க. தேர்ப்பாகன் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பணப்பை நான் எழுதிருக்கிறேன். வாழ்வேந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. இப்ப இந்த தேர்ப்பாகன் அப்படிங்கிற சொல்ல நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்களேன். என்ன சொல்லலாம்? ஐ மட்டும் போட்டு பார்க்கலாம். தேர்ப்பாகன் அப்படிங்கிறது தேரை பாகன், பொருள் விளங்கல. பணப்பை அப்படின்னா பணத்தை பை, ஐ மட்டும் தான் போடுறேன். பணத்தை பை, பொருள் விளங்கல. வாழ்வேந்தர் கொஞ்சம் விரிவா பாருங்க. வாழை வேந்தர், பொருள் விளங்கல. இப்ப ஐ மட்டும் போட்டு அப்படின்னாக்கா இதுக்கு பொருள் விளங்கல. மேல பாத்தீங்கல்ல வேற்றுமை தொகைக்கு நீர் பருகினான்னா இங்க ஐ மட்டும் போட்டு பாருங்க. நீரை பருகினான். ஐ மட்டும் 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ மட்டும் போட்டாலே நமக்கு பொருள் விளங்குது. கால் மடக்கினான்னா காலை மடக்கினான். ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டாலே நமக்கு பொருள் விளங்குது. இதே கீழே பாத்தீங்கன்னா தேர்ப்பாகன் சொல்லும் போது தேரை பாகன் அப்படின்னா நமக்கு அது பொருள் விளங்கல. அப்போ என்ன நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ப்பாகன் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்றாங்க. அதாவது ஐ அப்படிங்கிற உருவோடு இன்னொரு புதுசா ஒரு சொல் பொருள் தர்ற மாதிரி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குதுன்னா அதுதான் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னாங்க. எனக்கு புரியலைங்கய்யா, கொஞ்சம் புரியல மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, தேர்ப்பாகன் அப்படிங்கிற சொல்ல கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டலாம். தேர்ப்பாகன்னா தேரை கொண்ட பாகன். கொண்டனா இயக்க போலாங்க. தேரை இயக்கும் பாகன். அந்த தேரை இயக்கக்கூடியவன் பாகன். அப்ப அதை விரிவா சொல்ற பாருங்க. தேரை ஐ வருது. இயக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் புதுசா வருது.
பாகன் அப்படிங்கிற சொல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேரை இயக்கும் பாகன். ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் வருது. இயக்கும் அப்படிங்கிற ஒரு சொல், பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இங்க நடுவுல மறைஞ்சு வருது. அப்படி வந்தா அதுக்கு பெயரு இரண்டாம் வேற்றுமை உருவும் ஐ வரதுனால, பயனும் பொருள் தரதுனால உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா மாணவர்களே? இதை பாருங்க, பணப்பை அப்படி சொல்றோம். பணப்பைன்னு சொல்லும் போது பணத்தை கொண்ட பை, பணத்தை ஐ கொண்ட அப்படிங்கிற ஒரு சொல்லும் சேர்ந்து வருது. அப்போ ஐயோட கொண்ட அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு சொல், பொருள் தரக்கூடிய சொல் இங்க சேர்ந்து வருது. அப்படி வந்தா தான் அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வாழ்வேந்தர், வாளை உடைய வேந்தர், வாளை கொண்ட வேந்தர் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த உடைய இல்லைன்னா கொண்ட ஏதாச்சும் ஒரு சொல் புதுசா இங்க சேர்த்து வருது. இதோட ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் இடையில மறைஞ்சு வருது. உடன் கொண்ட அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லும் மறைஞ்சு வருது. அப்படி வந்தா அதுக்கு பேரு உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு இலக்கண பகுதியில சொல்றோம். மாணவர்களே இங்க பாருங்க, உதாரணத்துக்கு நான் ஒரு சில விடங்கள் எழுதிக்கிறேங்க. இங்க நீர்க்குடம், இந்த நீர்க்குடத்தை பத்தி என்ன கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்க. நீங்க நீரை கொண்ட குடம், நீரை கொண்ட குடம். அப்ப நீரை ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவம் வருது. கொண்ட அப்படிங்கிற புதுசா ஒரு சொல்லும் ஏற்று வருது. பூக்கூடை, பூக்கூடை, பூவை கொண்ட கூடை, பூவை கொண்ட கூடை அப்படி சொல்றோம். அப்போ ஐயும் வருது, கொண்ட அப்படிங்கிற சொல் புதுசா சேர்ந்து வருது. அப்படி வந்தா தான் அதுக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்றாங்க. நம்ம புத்தகத்துல தமிழ் தொண்டு அப்படின்றாங்க. அப்ப தமிழுக்கு செய்யும் தொண்டு, அங்க கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவும் வருது. செய்யும் அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லும் வருது. அதனால தான் அது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதே மாதிரி இருக்கா, இங்க ஒரு இடத்துல பாருங்க நோய் மருந்து. இந்த இடத்துல பாருங்க நோய் மருந்துனா இதை நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்களேன். நோய்க்கு மருந்து அப்படி சொன்னாலே போதும். நோய்க்கு மருந்து. கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவு, கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவு நீங்க இடையில போட்டா போதும். அப்போ அது மட்டும் ஐ அப்படிங்கிற அதாவது உருவு மட்டும் வந்தா அதுக்கு பேரு வேற்றுமை தொகை, அவ்வளவுதான். இப்ப நோய்க்கு மருந்து கு அப்படிங்கிற இங்க நான்காம் வேற்றுமை உருவு மட்டும் போட்டு ரெண்டு சொற்களுக்கு இடையில நான்காம் வேற்றுமை உருவு மட்டும் போட்டிருக்கேன். அப்ப அது பொருள் நமக்கு விளங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேற்றுமை தொகை. புரியுதுங்களா? ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவுகள் மட்டும் போட்டு, வேற்றுமை உருவுகள் நல்லா பாருங்க, ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவுகள் கு மட்டும்தான் இங்க நான் போட்டிருக்கிறேன். அப்படி போட்டு ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமைகள் போட்டு நமக்கு பொருள் புரியுது அப்படின்னா அது வேற்றுமை தொகை. ரெண்டு சொற்களுக்கு இடையில நம்ம வேற்றுமை உருவுகள் மட்டும் இங்க போடுறோம், போட்டு நமக்கு பொருள் விளங்கல அப்படின்னா அது வேற்றுமை தொகையில உள்ள வரும். என்ன வரும் அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில தான் அது வரும். அப்ப ஞாபகம் வச்சுங்க மாணவர்களே, ரெண்டு சொற்களுக்கு இடையில நீங்க வேற்றுமை உருவுகள் மட்டும் வந்து நமக்கு பொருள் விளங்கிடுச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவுகளோட சேர்ந்து ஏதாச்சும் புதுசா ஒரு சொல் வந்து நமக்கு பொருள் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேரு உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு நம்ம இலக்கணத்துல சொல்றோம். இதே பாருங்க, இங்க மேல ஒண்ணு கொடுத்துருக்கேன், தாய்மொழி பேசு அப்படின்னு சொல்றோம். தாய்மொழி பேசுன்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்களேன். தாய்மொழி பேசுனா தாய்மொழியில் பேசு. அப்ப இங்க இல் அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமை உருவு இங்க மறைஞ்சு வருது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை தான். வேற்றுமை தொகையிலேயே இது ஐந்தாம் வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகையிலேயே இது நான்காம் வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகையிலேயே இது இரண்டாம் வேற்றுமை தொகை. பாருங்க, நீர் பரினாக்கா இங்க ஐ மட்டுமே வருது. அப்ப ஐ மட்டுமே வரதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகைம்பாங்க. கால் மடக்கினான் இங்க ஐ மட்டுமே வந்து நமக்கு பொருள் விளங்குறதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. கரும்பு தின்றான் அப்படிங்கறல கரும்பை தின்றான் இங்க ஐ மட்டும் வரதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நோய் மருந்து அப்படிங்கும்போது நோய்க்கு மருந்து கூ மட்டும் வரதுனால இது நான்காம் வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. ஆக வேற்றுமை உருவுகள் மட்டும் இரண்டு சொற்களுக்கு இடையில வந்து நமக்கு பொருள் விளங்கிடுச்சுன்னா என்ன மனநிலை வரும்? வேற்றுமை தொகை.
அதுல உள்ள போனோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையா, மூன்றாம் வேற்றுமை தொகையா, நான்காம் வேற்றுமையா, ஐந்தாம் வேற்றுமையா, ஆறாம் வேற்றுமையா, ஏழாம் வேற்றுமையா கண்டுபிடிக்கணும். முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, எட்டாவது வேற்றுமைக்கு உருவு கிடையாது. மாணவர்களே, இது முன் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எட்டாம் வகுப்புலயே இதுக்கு உண்டான இலக்கண பொதிகள் இருக்குது. அது தெரியலன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி மாணவர்களே, இப்போ நான் வேற்றுமை தொகையை உங்களுக்கு நடத்திருக்கிறேன். நான் வச்சுக்கோங்க, வேற்றுமை தொகைனா என்னன்னு விளக்கப்படுத்திருக்கிறேன். அது ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபுகள் மட்டும் மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. இரண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவு மட்டும் இல்லாம புதுசா ஒரு சொல் சேர்ந்து வந்தா தான் எனக்கு பொருள் விளங்குது அப்படின்னு சொன்னா அங்க உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் வந்திருக்குது. இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க போடலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா, சந்தேகம் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் கேட்கலாம். முதல்ல நான் அதுக்கு உங்களுக்கு விடை சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அனைவருக்கும் நன்றி.